டேய் நில்லுடா. என்னடா வெளியில் எல்லாமே தப்பு தப்பாக பேசியிருக்கு. எல்லாரும் உண்மையில செம்மையாக காண்டு இருக்காங்க. பேசிட்டீங்க. ஆஷிஷ் வருவான், அவன் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். போடா. ப்ரோ கோகுல் எங்க இருக்காங்க தெரியுமா ப்ரோ? தெரியாது ப்ரோ. ப்ரோ கோகுல் தெரியுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எப்படி தான் கேட்குறீங்க ப்ரோ? அவனுடைய இங்கிலீஷ் காம்போசிஷன் காம்படிஷனில் வந்து அவனுடைய தோஸ்த் ப்ரோ. அது எழுதி கொடுத்ததே நான் தான். லக்கு அவன் செலக்ட் ஆகிட்டான். ப்ரோ என்ன ப்ரோ விகோரஸாக திங்க் பண்ணுறீங்க? அவன் என்ன அவ்வளோ மோசமானவனா? மோசமானவெலாம் இல்லை, சேட்டை பிடிச்சவன். இதோ அங்கே நிற்கானுங்க பாரு 2 பேர். பிங்க் கலர் சட்டை போட்டிருக்கான் பேர் விக்கி, பிளாக் கலர் சட்டை போட்டிருக்கான் பேர் ஆஷிஷ். நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற அலப்பறை இருக்கே. என்ன பண்ணி எங்க கை வைக்கிற? என்ன ஏன்டா அடிச்ச? உன்னால தான் அடிச்சான் அவன். அதுக்கேன்டா என்ன அடிச்ச? உன்னால தான்டா. என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. டேய் லூசு பண்ணுங்க, விடுங்கடா விடுங்கடா. எங்க போனா அவங்க விட மாட்டேன்டா. டேய் ஓடாதடா, நில்டா நில்டா. நானும் ஜம்ப் பண்ணி வருவேன்டா. டேய் நில்டா. டேய் ஆஷிஷ் உன்னதான்டா தோத்தல. டேய் நில்டா நில்டா. இங்க ஓட மாட்டீங்க மாட்டீங்க. டேய் ஓடாதடா ஓடாதடா. டேய் ஓடாதடா நில்டா. உன்னை பிடிச்சி அடிக்கணும்டா. நில்டா நில்டா. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். அடிச்சவன் எங்கால அடிச்சிட்டான்ல. இன்னைக்கு கோகுல பர்த்டே ப்ரோ. அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். டெமோன் அங்கே வந்து உட்காரு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? Jan 12 அவன் பர்த்டே கோகுலுக்கு. அவனை நைட்டு 12 மணிக்கு எழுப்பி நம்ம எல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷன் கோஆப்ரேட் பண்ணுறா. ஓகேவா? சரியாடா? சரியா? ஓகேவா? சூப்பரா. நைட்டு 12 மணிக்கு மேலே பார்க்கலாம்டா. தூங்குறான்டா. பாய்டா. அடி 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 அடி. என்ன ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ நான் ஓடிட்டு ஓர 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 மாட்டன சமத்தி அடி பண்ண ஓரம். இவன்டா அடிச்சது. டேய் என்னடா? அச்சடா. டேய் க்ளீன் பண்ண வந்தாங்க பா. டஸ்ட் இருக்குது பாறா. டேய் இந்திரா இந்திரா டேய். டேய் சீரியஸா டஸ்ட் இருக்குதுடா. யாரா அடிச்சது? டேய் அது இப்பதான் 2 பேர் ஓடுனானுங்க. டேய் பர்த்டே விஷயம் சொல்லலாம்னு வந்தா. டேய் சீரியஸா பர்த்டே விஷயம் சொல்லலாம் தான வந்தேன். வா வா. எவன்டா அவன்? எவன்டா அவன்? மவனே உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. குறிச்சு வச்சுக்கடா. டேய் இன்னைக்கு என்னடா டேட்? இன்னைக்கு January 12 மச்சான். உன் பர்த்டேடா. பர்த்டே கூட தெரியாம அடிக்க வராராம். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆமா இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கும் தெரியாதுடா. எவன் இது பண்ணாலும் என்னையவே புடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. புதிய பொருள் நாம் தேடத்தான். டேய் மோகன்டே இங்க பாறா. டேய் இங்க பாறா. இங்க ஒருத்த தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கான். இங்க புதிய பொருள் தேவைதான்னு பாட்டா பாடிட்டு இருக்க. புதிய பொருள் தான் வாங்கி. நான் கோகுலே ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்க. ஆமாண்டா முன்னாடிலாம் செம்ம ஜாலியாக இருந்தோம்ல. பர்த்டே ஆனால் தூக்கி போட்டு மிதிக்கிறது, காரணமே இல்லாமல் அடிக்கிறது, ஜாலியாக இருந்துச்சு. இப்போலாம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன்டா. புடிச்சிட்டேன் மச்சான். ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. நீ இங்கே நில்லு, உடனே வந்துடுறேன். போயிடாதரா. ஹலோ ஹே கோகுல், அவன்கிட்ட என்ன சொன்னேன்? ஏன் கேட்குற? இல்லைடா அவன்கிட்ட பர்டிகுலராக சொன்னேன்னு கேட்டேன். பர்டிகுலரானா நம்ம பழைய சந்தோஷமாக இருந்த விஷயங்களெல்லாம் மிஸ் பண்ணுறதா சொன்னேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இல்லை. என்னடா பார்க்குற?
என்ன பார்க்குறான்? பாத்தியா? அடா பாவி, என் கதையவே லீக் பண்ணிட்டானேடா. இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. இப்போதான் என்ன கற்றுக்க போகிறேன்னா ஐயோ பண்ணிட்டானே. ஒரு பேச்சுக்கு நிற்க சொன்னால் எவையா நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான். சரி, நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு தொப்பையை ஒத்திக்கிட்டு உங்களுக்குலாம் சில தாண்டா வைக்கணும். அது எஸ்கேப்பிடுவோய் பா சாமி. இன்னைக்கு நடக்க போகிற எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இன்னைக்கு எல்லா மேட்ச்லையுமே ஜெயிக்கணும். எல்லாத்துலேயுமே வின்னர் சிக்கன் டின்னர் வாங்கணும். ஜெய் பப்ஜி. எல்லா சாமியும் நான் அப்படியே பண்ணுவேன். மற்றவங்களாம் ஃபோன் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்கடா. ஆனால் நான் என் தேவைக்காக யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்டா. டெய்லியும் தாட்ஸ் ஆஃப் தி டே சொல்கிறது எனக்கு ஒரு அடிக்ஷன். அதில் டெய்லி நான் தாட்ஸ் ஆஃப் தி டே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 450 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸில் எனக்கு 500 வந்துடும். 500 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் என் ஃப்ரெண்டை வச்சு. நீ பண்ணுறடா? ஐயோ, பேராகிராஃப் இல்லையே. சரி, ஓகே, ஆஷிஷ்ட கேட்டு பார்ப்போம். பாவி பிஸியாக இருக்கானே. டேஷ், நான் தான்டா. மச்சான், ஐபிஎம் நோட் வேணும்டா. ஓகேடா, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஜம்ப் பண்ணிட்டா சீக்கிரம். ஐயோ, இவனா? மச்சான், ஆஷிஷ் எங்கடா? ஆமாம், இப்படி சொன்னாங்கல்ல. அப்புறம் பேசுகிறேன். வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன்டா. போடுறான் அவனை. எவன்டா அவன்? போடுன்னு எதை சொல்கிறான்? பப்ஜி விளையாடுறதுக்குனே ப்ளூ ஷர்ட் போட்டு வந்துடுறானுங்க. பார்த்து போடுங்க. ஏய் கோகுல், இங்கே என்ன நினைக்கிற? ஆஷிஷ் கிட்ட நோட் வாங்க வந்தேன்டா. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அவங்கிட்டயா இன்னைக்கு வாங்க போறியோ? அடுத்த வருஷம் தான் வாங்குவ போல. ஆட்டை கல்ல போட்டிருக்கானோ? இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய், டைம் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை. டேய், உனக்கு என்ன தாண்டா வேணும்? டேய், ஒரு நோட்டு கேட்டு 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணுறேன்டா. இருமா எங்கள் ஒருத்தன் நோட்டு கேட்டு ரொம்ப நேரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு இப்போ என்ன வேணும்? நோட்டு தானே வேணும். இனிமேல் இங்கே வந்துடாத. இன்ஸ்டாவில் இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன்னு வச்சுக்கியேன், அதை நீ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடணும். அப்போ தான் நீ போஸ்ட் போட்டிருக்கதே மற்றவங்களுக்கு தெரியும். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உன் ஃப்ரெண்டு பார்ப்பான். மற்ற கோடரப்பெல்லாம் பார்த்தானா அப்போ தான் உனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஏறும். அடுத்தது வந்து பப்ஜி. அதெல்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருப்பானுங்க. நாள் போகிறதே தெரியாது. ஒரு நாள் வந்து இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாம் ஆஃப் பண்ணால் தான் இந்த பசங்களை பற்றி தெரியும். இருமா, அப்புறம் கால் பண்ணுறேன். இருமா, ஏமா தொலை பண்ணினே இருக்கிறேன். இருமா, ஃபோன் பண்ணுறேம்மா. இருமா, பை 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 பை.
ஆல்ரெடி எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. நான் வீடியோ பண்ணடா இன்னைக்கு, சீக்கிரம் வாடா. வாடா 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 வாடா. சரி பாய் பாய். வாடா. ரெடியா? வா 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 வா. ஹாய் ஒருவன், நான் எம்கே. நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட சேனல் இன்றைக்கி 500 சப்ஸ்கிரைபர் தொட்டுடுச்சு. அதோட ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்ம என்னோடய ஃப்ரெண்டு கோக்கில் வச்சு நம்ம இன்றைக்கி தாட்ஸ் ஆஃப் த டே பண்ண போகிறோம். ரெடியாடா? வாடா வாடா. ஓகேல? பண்ணிவிடல மச்சான் டேய், என்னடா டல்லாக இருக்க? ஓகேல? பண்ணிவிடல? ஓகே ஓகே ஓகே. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற 4 நண்பர்கள் இருந்தாங்க. டேய் விக்கி டேய், என்னடா மோனோட சேனலை பாரு, கோகுல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறான். அப்படியா? அடா ஆமாம். டே ஆஷிஷ், சின்ன வயசுலேருந்தே அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதால சொந்த பந்தங்களை விட அவங்க நண்பர்களை பற்றி தெரிஞ்சது தான் அதிகம். அதனாலே அவங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் அதை அவங்களுக்குள்ளேயே பேசி ஷேர் பண்ணிக்குவாங்க. மனுஷனாலே பிரச்சனை, சந்தோஷம், பகை, துக்கம்னு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன பையன் வீட்டில் இருந்தால் அதை அவன் அப்பா அம்மா கிட்ட பேசி ஷேர் பண்ணிக்குவான். இவங்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்கல்ல, ஸோ ஆப்வியஸ்லி நண்பர்கள் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மனசால இறங்கி நின்று உதவி பண்ணுற உள்ளம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கண்டிப்பாக நண்பன் தான். ஆனால் சேட்டை பிடிச்சவனுங்க சும்மா ஜாலிக்கெலாம் அடிச்சுக்குவானுங்க, காரணமே இல்லாமல் அரைஞ்சிக்குவானுங்க. இன்னைக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்குறோமோ இல்லையோ 2 விஷயம் பர்ஃபெக்டாக கேட்டுருவோம். ஒன்று பைக்கு, இல்லைன்னா ஃபோனு. அதில் நம்ம நண்பர்கள் சூஸ் பண்ணது 2வது ஆப்ஷன். ஒரு வழியாக எல்லாரும் ஒரே காலேஜ்லேயே சீட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாருக்கிட்டேயும் அடிஷ்னலாக இருந்த ஒரே பொருள் மொபைல் ஃபோன். 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போனாலே சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும், நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த பையன் யோசிச்சான்னா அந்த எண்ணம் தான் அவனுடைய முதல் எதிரி. அதே எண்ணத்தோட ஃபோனையும் கையில் வச்சுக்கிட்டு காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறானுங்க. ஒரே ஒரு பையனை தவிர. அந்த பையன் ஸ்கூல் ஹாஸ்டலில் என்ன எண்ணத்தோட இருந்தானோ அதே எண்ணத்தோட தான் இங்கேயும் இருந்தான். காலேஜ்குள்ளே வந்து பார்த்தா ஸ்கூலில் நண்பர்களோட ஜாலியாக இருந்த ஒரு சந்தோஷம் இப்போ இல்லவே இல்லை. ஏன் யாரும் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு பார்த்தா, நடக்கும்போதும் படிக்கும்போதும் தூங்கும்போதும் ஏன் சாப்பிடும்போது கூட கையில் ஒரு ஃபோன். காலங்காத்தால எழுந்திரிச்சு பல் விளக்கி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களோ இல்லையோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறது, ஹை அவன் சூப்பராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்ப்பான்னு சொல்லி நம்ம காப்பி அடித்து போகிறது, இதெல்லாம் ஒரு பழக்கம்னு வச்சுருக்கானுங்க. காலையில் தான் அப்படின்னா பகலில் இன்ஸ்டா. சரி இன்ஸ்டா போகுது, மத்தியானத்தோட முடிஞ்சிடும்னு பார்த்தா நைட்டு பப்ஜி மேட்ச். இதில் நண்பன்கிட்ட பேச நேரம் எங்கேருந்து வரும்? 500 அடி தள்ளி இருக்கவங்கிட்ட பேசத்தான் ஃபோனையே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நிலைமை 5 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற நண்பனை 500 அடி தள்ளி வச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், phones are just for developing your knowledge, not for damaging your knowledge. நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுங்க, ஆனால் ஃபோன் உங்களை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வருத்தத்துடன் நன்றி. என்னடா நம்மள அப்படி பண்ணிட்டோம். ஆமாண்டா, ஸ்கூல் லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க.
நல்லா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சிரிச்சு பேசி விளையாடிட்டு இப்போ ஃபோன் வந்ததும் அவனை தனியாக விட்டோம்டா. அதான் இப்படி பேசிடுறான். ரொம்ப பாவம்டா. சூப்பர்டா, வேற லெவல்டா. இப்படிலாம் பேச நான் எதிர்பார்க்கலாம். யூடியூப்பில் நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக இருந்துச்சு மச்சான். சாரி.